விவசாயம் லாபம் இல்லை, தொழில் ஒன்றும் இல்லைன்னாங்க. எங்களுக்கு வேறு தொழில், வேறு சைட் போஸ்ட் தொழிலெல்லாம் செய்கிறாங்க. விவசாயத்தை எனக்கு ஒரு மில்காரன் அல்லது கடைக்காரன் அப்படி செய்யலாம் முடியும். நேரடி விவசாயக்காரன் இதெல்லாம் கொடுத்துட்டு போக சரியாக வரும். ஆனை விடாது, குரங்கு விடாது, மற்றதில் செய்யலும் குரங்கு விடாது. ஆடு மாட்டுக்கு கொஞ்சம் நிறந்து ரெண்டாலும் அப்போ கிளியல் பறவைகள் மயிரம் பண்ணாங்கன்னு விடாது தானே. அதுக்காக கேட்டோம் தானே, இது கேட்டோம் தானே. ஏன் செஞ்சலாம் போது ரோடு போடுகளை கேட்டால் எல்லா டாக்குமெண்ட் அனுப்பிடுவோம்னா அது செய்யலாம். இந்தியாவில இருந்தால் முழா கொட்டை வரணும், இந்தியாவில இருந்தால் புதன் கொட்டை வரணும், இந்தியாவில் இருந்தால் பௌத்த கொட்டை வரணும், இந்தியாவில் இருந்தால் முழா கொட்டை வரணும். விலை தீர்மானிக்கிறது நீங்கள் இல்லை, நீங்கள் அது மில்கான். அப்ப நீங்களாம் கஷ்டப்பட்டு நின்று நாங்களாம் இங்கே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேருவாச்சு மானவாச்சு அங்கே வச்சு வச்சு எல்லாம் கொடுத்துட்டு போவோம். காய்ச்சல் வச்சு நீ அவர்கிட்ட ஏற்றி விடுவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீலன், இது எஸ்பி சீலம் விளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தில் முக்கம்பம் பகுதியில் இருக்கிற தியாகவழி என்று சொல்கிற பகுதியில் நிற்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த பகுதி வயல்வெளிகள் நிரம்பிய பகுதி. கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் பகுதி கிட்டஞ்சால வயல்கள் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பகுதியில் பார்க்க போனால் நெல் வெட்டு ஆரம்பமாகிடுது. பாருங்க, பின்னுக்கு மிஷின் நெல் வெட்டி கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் என்ன மாதிரி நெல் வெட்டுகள் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி முழுமையாக இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்க, என்னென்ன மாதிரி இங்கே நெல் வெட்டு நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம். இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பாருங்க உறவுகளே. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பேர்? சபேஸ்வரமூர்த்தி. இன்னொரு என்ன பேர் ஐயா? முக்கம்மன். முக்கம்மன். இப்போ இங்கே வயல்பட்டு தொடங்கி எவ்வளோ ஆரம்? இந்த காரணமா இப்போ கூடுதலாக இப்போ இந்த பகுதியில் பார்க்க போனால் ஐயா கண்ணு கட்டுறது வரைக்கும் அப்போ இந்த ஆரம்பிச்சு எவ்வளோ ஆழத்துக்கு இப்போ தொடர்ச்சி நடக்கும்? தொடர்ச்சியா முடியும் மட்டும் இல்ல சும்மா சராசரியா எத்தனை மாசம் மட்டும் சொல்றீங்க? ஒரு மாதம் 1.5 மாதம். ஒரு மாதம் 1.5 மாதம் சொல்லுமே என்ன? ஒரு மாதம் 1.5 என்ன? இப்போ இன்றைக்கு ஆரம்பிச்சு ஒரு 1.5 மாதம் சொல்லுமே என்ன? இதுக்கு இப்போ இங்கே கூடுதலாக என்ன இது என்ன நெல் இது கேட்குற கூடுங்க? இது எல்லா நெல்லும் வைக்கணும். ஆட்டக்காரி, ஈக்கு நெல், வெள்ளை நெல் கூடுதலாக என்ன வெள்ளை நெல் தாங்க. வெள்ளை கூட அப்படிங்க இங்கே அங்காள சைட்லாம் மாற்றினாங்க, ஆட்டக்காரங்க கூட சொல்லுவாங்க. நெல்லு அரசாங்கம் தீர்மானிக்கிறது தானே, விற்காரன் தீர்மானிக்கலாம். அவன் என்ன விலைக்கு எடுக்கலாம், எத்தனை விலைக்கும் எடுக்கலாம். நீங்கள் இங்க இப்ப வட்டி இது கொடுக்க என்ன விலைக்கு? அவன் நாங்க விலை செய்யலாது. அவன் டக்குன்னா விலைக்கு தான் எடுப்பான். போட்டு நாங்க நம்மளை ஆன பூனை விவசாயத்துக்கு
இது ஒன்றும் செய்கிறீர்கள் தானே. என்னையா கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்க விவசாயம் செய்யறப்ப விலை வந்து தீர்மானிக்க நாங்கள் கஷ்டப்பட்டு செய்தாலும் வந்து இது பண்ணி கொடுப்போம். இவருக்கு அள்ளி கொடுப்போம். கடங்காரம் முடுறானா அடுத்த நாளைக்கு கடங்காரம் முடுறானா அப்ப விலை தீர்மானிக்கிறது நீங்கள் இல்ல நீங்கள் அது மில்கா அப்ப நீங்களாம் கஷ்டப்பட்டு நின்று செய்யுங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர் வாங்கி மானம் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வச்சு எல்லாம் கொடுத்துட்டு போவோம். காய்ச்சல காட்டி நீ அவர்கிட்ட ஏற்றி விடுவோம். ஏற்றி விட்டா அவங்க அவன் தான் பிள்ளை வச்சிருக்காங்க. அவன் சில வச்சு அது பச்சை கடனை இல்லை நெஞ்ச மழை முடிஞ்சு விலையை தீர்மானிக்கிறது மில்கா. இப்ப சாதாரணமா வந்து பச்சைன்னு சொன்னா வந்து எவ்வளவுக்குள்ள முடியும் 75 அது 72 கிலோ தான் எடுக்கிறாரு. 75 கிலோ வந்து போட்டு எடுப்பான். 75 ஒன்று எடுக்கிறாரு. அவனுக்கு எப்படி 50 அரிசி 50 அரிசி இப்ப அதுக்கு இப்ப சரி சரி சார் வந்து 75 கிலோ வைப்போம். அது அப்புறம் எடுக்கணும் அடுத்து 7100 வச்சு எடுக்கலாம். அவன் தர பார்த்து பின்ன எடுத்துலாம் வருவான். காயமில் அப்படி ஓடி போட்டு அங்கே என்ன எடுக்கிறாங்க என்ன அது லொரிக்கார தீர்மானிச்சு. இப்போ நாங்கள் வந்து ஐயா நாங்கள் வரைக்கும் அந்த இடத்துல அந்த தம்புரா சந்தி இருக்கு தானே அந்த இடத்துல வந்து ஒரு மூட்டை வந்து 10,000 13,000 வரைக்கும் போகுதுன்னு அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படி போகும் கால ஓட்டுல தான் 10,000 11,000 போகுது. நாங்கள் சொல்லிக்கிட்டோம் தானே 10,000 போகவே இல்லை. காயப்பண்ணி முன்னா கூட மறுபடியும் அந்த அரிசி வந்துட்டு இங்கே வந்து கப்பல் வந்து கடற்கரை அந்த கப்பல் அப்போ ஒரு இதை போட்டு செஞ்ச ஓடும். அப்படி எந்த பகுதியில் பாருங்க இப்போ மிஷின் பட்டி போட்டு இப்போ உரப்பையில் போட்டு பேக் பண்ணுறது பாருங்க அப்படியே பாருங்க. இப்போ வந்து மிஷின் போட்ட போது பேக் பண்ணுறது அப்படியே பாருங்க இந்த பகுதிகள் அப்படியே மூட்டை வந்து பண்ணி அப்படியே நிறைவடையுது பாருங்க. இது வந்து ஒரு மூட்டை வந்து 75 கிலோ வருமா 72 75 கிலோக்குள்ள பாருங்க நமக்கு ஒரு மூட்டை. இஞ்ச கூடுதலா என்ன நெல் கொஞ்சம் கூட அதிகமா விதைக்கணும்னு சொல்றீங்க. ஆட்டக்கார் என்ன பிடிச்சி எடுப்பாங்க. இந்த நெல்கள் அதை விட இப்போ காட்டு நெல்கள் ஒரு நெல் வந்துட்டு அது கொள்ள காணு தான் வந்துட்டு இது சில பண்டி நெல் அது வந்து எல்லாம் போக இது மாதிரி பிரிவிச்ச மாதிரி செந்தார கொத்தி அது என்ன கண்டுபிடிக்கல. அது எல்லாம் முடியத்தான் பெறும் வந்தா மாட்டிக்குவோம். அது என்ன தடவை வந்தது என்ன அது இயற்கை அளவா அளவுல அப்படி இவங்க எதிர்காலத்தில் தேக்கிலா இருக்கும்.
அதுக்கு மருந்து இல்லை தான், மருந்து இல்லை. அதுக்கு மருந்து இல்லை. அது என்ன இப்ப இந்த நோட சேர்ந்து போய் கலந்து இதோட சேர்ந்து இருக்கும். அது 6 மாசத்துக்கு இருக்கும். சிறுவோத்துக்கு அவ்வளவு தாக்கு பிடிக்காது. காலவோத்துக்கு வந்து கடைசி 15 நாளையில எல்லாம் மழை பெய்யுதுன்னா சரி கிடக்க விட்டு கூட அப்ப இதுக்கு வந்து ஒரு தீர்வு ஒன்றும் இல்லைன்னு இந்த பகுதி வந்து இப்ப வந்து கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் வந்து வயல்ல 5 வயல்ல கூடுதலா வந்து வயல் வச்சுக்கிறாக்க வந்து இஞ்சி வெளியில் ஆக்களும் இருக்காங்க, இங்கே தேக்களும் இருக்காங்க. அது சிறுதானியம் போடலாம். போயிட்டு கணக்காவத்துக்கு போடலாம். மாட்டு அடக்கம் மாடு 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 அது மாடல் 2000 மாடு வெளியிலேருந்து கொண்டு வந்து கலக்கி நிற்பாங்க. மாடல் எல்லாத்துக்கும் எடுக்கலாம். இப்போ அங்காள் படமாராய்ச்சி மாதிரி இடங்கள் நம்ம மாட்டுக்கு கண்டு போட்டு கவுப்பி பயிர்களில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். அது எல்லாம் செய்கிற கடலை இந்த மாடு கொண்டு வந்து நப்பிடுவாங்க. எந்த நேரத்தில் இப்போ பெரிய சட்டம் இல்லை, அதுக்கு பெரிய சட்டம் இல்லை. இந்த நேரத்துல நீங்க கவுப்பி இதெல்லாம் விதைக்கலாம். ஆனால் மாடு விடாது. மேப்பு மாடு விடுவாங்க வந்துட்டு காவல் நிற்கும் என்ன கவர்மெண்டா 2 வந்து போட்டு மாடு வந்து அங்கத்தே மாடு வேற இங்கத்தே மாடு இயற்கை மாடெல்லாம் வச்சுக்காங்க. அதெல்லாம் 500 மாடு வச்சுக்காங்க. அது என்ன நினைக்கிறது? அப்போ அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அடக்கி கொள்ளலாம். அடக்குறதுக்கு அது அதிகாரி மேலே எல்லாரும் கூட்டி அடிச்சதா செய்யலாம். அதுகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு நின்று கூட்டம் கூடி தீர்மானம் போட்டு பாஸ் பண்ணினாங்க. அப்போ இனி 2ஆம் மாதம் தான் 3ஆம் மாதம் சிறுவ கூட்டம் வைப்பாங்க. அதுக்கு அந்த வீட்டில் இப்போ 1 ஓட்டு செய்யலாம். பரவாயில்ல, அதுக்கு மாடுகள் தான் இருக்கு. அப்போ வந்து இது இப்போ அந்த பிரச்சனை சொன்னால் இப்போ இந்த நெல் பட்டு சீசன் முடிய அப்படியே இருக்கும். எவ்வளோ செய்யலாம்? சரி, இப்போ இங்கே சிறுவம் செய்யறதும் சிறுவம் செய்யறது சிறுவம் செய்யறவங்க வந்து இங்கே வந்து இந்த குளங்கள்ல என்ன குளம் குடமுட்டு குளம் வந்து குடமுட்டு ஆற்று கட்டுற குளம் இருக்குது. அதுல இந்த 1.5 கிலோமீட்டருக்கு தான் குளம். இது தண்ணி பாயும். ரோட்டுக்கு மேல பாயாது. ரோட்டுக்கு மேல பாயண்டா பாயும். இந்த ரோட்டு போடைகளை இது இந்த காணும். 2 ரோட்டை குறுக்கிறது. அப்ப இதை நாங்கள் இங்கே குறுக்கிறதுக்கு இந்த ரோட்டு போடைகளை ஒரு போக்கு கேட்டால் மாடி வேண்டாம். அப்போ நான் என்ன செலவு தரணும்னா அதுக்கு மேலே அப்போ என்னண்டா என்ன கேட்க படிச்சது என்னக்கு கேட்க படிச்சது இந்த ஒரு ரோட்டு குறுக்க போகுதென்றால் இது அந்த அந்த இன்ஜினியரிங் படித்த அந்த மேலோ தெரியும். எங்க ஹானி இப்போ இந்த தண்ணிக்கு பாரு, இந்த தண்ணி பம்பட்டு அடிக்கணும். பம்பட்டு அடிச்சு தான் பாதுகாப்பு. மானக்காலப்பா ஏன் நீங்கள் மானக்காவலுக்கும் வரிக்காதலுக்கு காய்கறிகளும் வரிக்காய்கட்டும் தானே, இது கட்டணும் தானே, ஏன் செஞ்சலாம் போகுது. ரோடு போடுகளை கேட்டா எல்லா டாக்குமெண்ட் அனுப்பிடுவோம்னா அது செய்யலாம். அப்போ வந்து இந்த சிறுவம் செய்யறது தானே, சிறுவம் செய்யறதுனா வந்து இந்த குளம் இருக்கிற சிறுவம் செய்றீங்க. இப்போ இந்த காலபோகம் மாதிரி அதே அளவுக்கு சிறுவம் செய்யலாம். காலபோகமாக செய்யலாம். இது வந்து 600 550 ஏக்கருக்கும் ஒரு 9 ஏக்கர் கிட்டவும் திருவாரூர் செய்ய ஓகே பண்ணுவாங்க. 600 ஏக்கருக்கு செய்யலாம். இது ஒதுமை செய்யறோட 1800 ஏக்கர் இந்த தியாகவளிக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள 1800 ஏக்கருக்கு மேலே இருக்கு. 1800 ஏக்கர் தியாகவளி வந்து காரியம்பட்டி இது சின்ன பிள்ளை அந்த தியாகவளி தான். அதுக்கு முழுமையான பேர் தியாகவளி தான். இந்த இடத்துல தியாகவளி என்ற தியாகவளி. இதுக்கு 1850 1800 ஏக்கருக்கு உள்ள காலபோகம் என்ன சிறுவம் சொல்லி 600 ஏக்கர் குள தண்ணின்ற அளவு இந்த குளத்துக்கு மேல இருந்து தண்ணி போயிட்டு அக்கறை தண்ணி சப்ளை பண்ணுண்டு சப்ளை இல்லாட்டி வாங்க திறந்து விடுவாங்க. மற்ற வந்து நீங்க வந்து இப்ப இந்த தண்ணி இப்ப சிறுவம் செய்றீங்களானே, அதுக்கு தண்ணிக்கு நீங்க இந்த காசு நீங்க பண்ணுங்க. தண்ணிக்குன்னா அந்த காசு இல்லை, அந்த நீர்வரி காசு ஒரு 300 சோதான காசு 300 ரூபா, மற்ற காசு என்ன இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு ஒரு 500-600 ரூபாய்க்கு தான் கட்ட வேண்டியது நீர்வரி காசு. அப்படி தான் அரசாங்கத்தை அப்படி இல்லை நிர்வாகப்படுத்துறது செயல்பாடு.
வந்தையா முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் பொதுவாக வந்தையா எல்லா மனுஷனும் சாப்பிட்றாங்க. நாங்கள் சாப்பிடும் பொழுது விவசாயமாக கரெக்டாக கஷ்டம் உங்களுக்கு தெரியல. பல இடங்களில் ஒவ்வொரு நெல்லண்டு இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பயிற்சிகளும் நிறைய கஷ்டம் துன்பம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பகுதியில் வந்தியா அதிகமாக என்னது துன்பத்தை நீங்கள் இந்த உங்களுக்கு விவசாயம் செய்ய என்ன கஷ்டங்களை எதிர்கொள்கிறீங்க? ஆனை விடாது, குரங்கு விடாது, மற்றதில் செய்யலும் குரங்கு விடாது. ஆடு மாட்டுக்கு கொஞ்சம் நிகழ்ந்து ரெண்டாலும் அப்போ கிளியல் பறவைகள் மயிரம் பண்ணாங்கன்னு விடாது தானே. அப்போ செய்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. சரியான கட்டுமானங்கள் நிர்வாகங்கள் ஏஐ வந்து கூட்டத்தை போட்டு மற்ற இந்தியாவில எல்லாம் செய்கிறாங்களானே. ஏஐ இந்தியாவில இருந்தால் முழா கொட்டை வரணும், இந்தியாவில இருந்தால் புதன் கொட்டை வரணும், இந்தியாவில் இருந்தால் பௌத்த கொட்டை வரணும், இந்தியாவில் இருந்தால் முழா கொட்டை வரணும். முழா கண்ட இடங்கள் இப்படி முழா கண்ட ஆட்கள் இல்லை. எல்லாம் வந்து மிளகா செஞ்சு இடத்துல எல்லாம் முழா கண்டு தான் உரிய இடங்கள் எல்லாம் செய்த விடாங்க. இந்த மிளகா ஏரியா இந்தியன் மிளகா காவலாக வேண்டியது. ஏன் செய்யலாது? குரங்கு காவல், குரங்கு விடுது, தோட்டம் செய்யறது குரங்கு விடுதில்லை. ஜானையும் செய்யல அதை பிடிச்சு கொண்டு வந்தேன். பூபாலங்கள் வந்தால் ரெண்டு நாள் தான் வந்தது. முழு தென்னம்பிள்ளையே வாடிச்சு சில இடத்துல சொல்லுவாங்க அந்த யானை வேலை போகணும் விரியோசம் இல்லை. அது என்ன தெரியாது, அதை பிடிச்சு கொண்டு வந்தேன். நீங்கள் விவசாயம் செய்யும் போது கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, அதுக்குள்ள இயற்கை ஒரு பக்கத்தால பிரச்சனை. அதோட இந்த மிருகங்கள் சொல்லல இதை தாண்டி விவசாயம் செய்யறதுல லாபம் இல்லை, தொழில் ஒன்றும் இல்லைன்னாங்க. எங்களுக்கு வேறு தொழில் வேறு சைட் போஸ்ட் தொழில் எல்லாம் செய்கிறாங்க. விவசாயத்தை எனக்கு ஒரு மில்காரன் அல்லது கடைக்காரன் அப்படி செய்யலாம் முடியும். நேரடி விவசாயக்காரன் இதெல்லாம் கொடுத்துட்டு போக சரியா வரும். இதெல்லாம் கொடுத்து இங்கே பிடிச்சி அதெல்லாம் கொடுத்துட்டு போக அவருக்கு அந்த 10,000 ரூபா தாராங்களாம். அதுக்கு மேலதிகமான சிலவோட வந்துடும். தங்க மருந்தடிப்பு அந்த முழுவதும் பேக் போர்டில் தூக்கி போட்டு பாருங்க பார்ப்போம். அடிப்படையில் இருந்து ரொம்ப நேரம் காயை தந்துட்டு ஒரு பேர் காணியும் செய்கிறேன். திருப்பி தேட்டும் பார்ப்போம். நெல்லுக்கு அரிசியின் விலையை பார்த்து நெல் உத்தரவுக்கு போடலாம். முந்தின காலங்களில் கோஆபரேட்டிவ்ல இருந்து காய பண்ணி எடுத்தாங்க. இப்போ இந்த முந்தி சாதாரணமாக அவிச்சு குத்தி போட்டு விற்கலாம். இப்போ அதுக்கு ஒரு லேவல் எட்டுவோம். என்ன சாமானுக்கும் ஒரு புறப்ப செடி கட்டி எழுதுவோம். அப்போ என்ன விற்கிற சாதாரண நாங்கள் அவிச்சு போட்டு இந்த அரிசியாக கொண்டு போகலாம். ஒரு உங்களுக்கு வரும் அரிசியா நாங்கள் விற்கிற அரிசியை எல்லாம் தான் விற்கலாம். அப்போ இப்பத்தி ஆக்கள் நெல்லை வைக்க தெரியாத அரைவாசி பேர் நெல்லை கொடுத்துட்டு அரிசி வேண்டியதுன்றாங்க. அப்படி எங்கண்ட ஆக்கள் சோம்பரியா அப்படின்னா நாங்கள் நெல்லை தண்டு போட்டு அதை அரிசியாக கொடுத்து அதை கொண்டு நோனான்னு போய் கொண்டே இருக்கு. இது வந்து மூக்க எடுத்துன்னு போயிடும் அம்பாளிக்கு. அவை மட்டும் இந்த பேருந்து அரிசியை வேணும். இதுதான் செய்கிற வெயில். அதே செய்கிற வெயில நெல்லை கொடுத்த உடனே பேருந்து அரியாத பண்ணலான்னு அதெல்லாம். அப்போ அவே சோம்பரியாக்கி இவன் கொண்டு நெல்லை கொண்டு அவன் ஒதுக்கிடுவான். நெல்லை கொண்டு ஒரு விலை போட்டு அவனை ஒதுக்கி போட்டு அவன் காய பண்ணி ஒதுக்கி போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. விலையை தீர்மானிக்கிறது இன்னொரு இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் அது கிலோ இல்லை. எல்லா கிலோ இங்கே தானே மூடை எல்லா இடம் கிலோ. அப்பா இங்கே நீங்க மூடை அது இந்த அறியாமல் மாதிரி தெரியாது. இப்போ கிலோ என்ன மூடை என்ன போத்துல சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அவனோட நாங்கள் வளர்க்க போத்துலண்டா போத்துல கொடுக்கணும் இல்லை லீட்டர் தானே. போத்துலண்டா முந்தைய போத்துல இருந்தால் இப்போ லீட்டர் தான். அப்போ இப்போ மில்லி மீட்டர் தான். முந்தி முளை கணக்கில் இருந்தால் இப்போ மில்லி மீட்டர். அப்போ இது என்னத்துக்கு கிலோ கிலோவில் கொண்டு என்ன மூடை தான் கிடாக்குது. அதுக்கு ஆனை விடாது. மழை வந்து கேட்டால் இன்னும் ஒரு விழுந்து வளர்த்துடும். எல்லாம் விழுந்துட்டு விழுந்து ஒட்டினாலும் வெட்டுக்காரம் பட்ட மாட்டான். விழுந்து நிலத்தை ஒட்டிடும். ஒட்டினா வெட்டுக்காரம் பட்ட மாட்டான். மழை தண்ணி தண்ணி ஓட்டிட்டு முழுக்க தமிழ் போயிடுவாங்க. அதுவும் இல்லை இது அதான் நல்ல ஆறுதலாக பட்டலாம். கொண்டு வரீங்களா பச்சில வெட்டுறீங்களோ இது வந்து இப்ப நல்லா வரும். இது சாக்குல காட்டு பழத்து 2 நாள் 3 நாள் தான் காயால போக பழமோல தானே. அப்ப 21 நாள் போயிட்டு கிட்டத்தட்ட அண்டிட்டு 3-4 நாள் வித்தியாசம். ஓலை வளர்க்கறதோ இல்லையோ இல்லையா நெல்லு முழுக்க பழம் கீழ் நெல்லு தான் 1-2 வைக்கிறது. அது வந்து இதுக்கு போறாங்க இவ்வளோ வந்தா இவ்வளோ நெல்லு கீழே பழம். அது இப்போ இப்படி வந்து இது வந்து பேக் பண்றதല്ലോ இப்படியே ஒரு பேக் பண்ணி கொண்டு நீ வந்து என்ன காய போற அப்படிதானே? இல்ல இப்ப மில்காரன் அவன் ஒரு காரன் வந்து போயிடுப்பாங்க. அடிக்கிட்டோன்னு அந்த விலையை பார்த்துக்கிட்டு நான் சொன்னேன் அவனுக்கு சில இடங்கள்ல நாங்க பாக்குறாங்க அந்த வீதியோரங்களும் காய போடுறோம். நீங்கள் அந்த மாதிரி செய்யறது இல்லை? அப்படித்தான் நாங்க செய்யறாங்க. இது இப்ப காய் தேவையான உடனடியாக காய போட்டு நாங்கள் வந்து கொண்டு வந்து போட்டு அடிக்கிட்ட உடனே இங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். உடனடியாக ஒன்றும் செய்யலாதானே.
அப்போ கொஞ்சம் அப்படிதான் செய்கிறாங்க. இப்போ நீங்க இப்போ வந்து இதை வந்து இப்படி தமிழ்நாடுக்காரன் ஆயிரம் வீட்டுக்காரன் போகணும் அப்படி ஒரு சைட் போஸ்ட்களை செய்யலாம் போலியா நேரடிக்குள்ள வரா. இப்போ இதை நீங்க வந்து இப்போ உடனே விற்கிறீங்கன்னா ஒரு விலை, இதே காய போட்டு விற்கிறோம்னு சொன்னா இன்னொரு விலை. காய போட்டா 1000 ரூபாய்க்கு 10,000 வரும் கூட வரும். அதுக்கு வரைக்கும் இந்த சவாலிக்கலாம் காயப்படும். இப்போ இந்த காலி அடுக்கி கொஞ்சம் ரோட்லாம் ரோட்டில் போடுறீங்களா சின்ன ரோட்டில் போடுறோம்னால அது புளியான வேலை தான். களங்கள் செய்கிறதுக்கும் ரோட்டில் போடுறதுக்கும் மடி இருந்தாலும் அது புளியான வேலை தான். அதுக்கும் என்ன செய்கிறோம் நாங்கள் விட்டு கொடுத்து செய்கிறாங்க. ரோட்டில் போடுறது புளியான வேலை. இடையில ஓடலாம், ரோட்ல ஓட வாகனங்கள் அடிக்கிறது. நாங்கள் நடந்தா அதுக்காக பார்க்குறேன். பிரச்சனை இல்லை, நடந்தா அப்புறம் பெருசாக காய்ப்பாங்க. சரி, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த வயல்கார ஐயா இந்த வயல்கரை உரமாக யாரோ அந்த குடிச்சு போட்டு இந்த பியர் டின்னெல்லாம் போட்டு கிடந்தது. அப்போ அந்த டின் எல்லாத்தையும் எடுத்து ஐயா என்ன செஞ்சுக்கன்னு சொன்னால் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயற்பாடு பாருங்க. அதை வந்து இப்படி கட்டியிருக்கிறாரு. இது என்னத்துக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த பறவைகள் எல்லாம் வந்து இந்த வயலில் நெல்லை சாப்பிடும். அதை தடுக்கிறோக்காகத்தான் இந்த பறவைகளை விரட்டுறோக்காக சத்தத்துக்காண்டி பாருங்க கட்டி கிடக்குது. இது வந்து இப்படியே காற்றுல ஆடி ஆடி சத்தம் படும். இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பக்கத்து இந்த வயலுக்கு இருக்கிற அந்த நெல் எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கும், எந்த ஒரு பறவையும் பெறாது. ஏன்னா காற்றுல ஆடிக்கொண்டு இருக்கும் பாருங்க. உண்மையிலே வந்து ஐயாவுடைய இந்த கண்டுபிடிப்பை வந்து நாங்கள் வந்து பாராட்டியே ஆகணும். இப்போ பாருங்க, நான் சத்தத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த காற்றுக்கு சரியாக சத்தம் கேட்காது, காட்டுறேன் பாருங்கோ பாருங்கோ. இப்படிதான் காற்று காடும், சத்தம் நல்லா இருக்குது. இந்த சத்தத்துக்கு அப்படியும் பறவையெல்லாம் ஓடிடும், நிற்காது. இந்த பகுதியில் பாருங்க இப்போ வைக்கோல் ஏற்றி கொண்டு நிற்கிறோம். ஆடு மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் ஏற்றி கொண்டு நிற்கிறோம். இங்கால வந்து இப்போ இந்த வயல் வெட்டுப்பட்ட படித்தால் இந்த வைக்கோல் ஏற்றி கொண்டு நிற்கிறோம். கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது, ஆனாலும் பச்சையாக இருக்கும் பொழுது ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடக்கூடியது. இப்போ நாங்கள் நின்ற பகுதியை பாருங்க, அந்த இடம், அந்த இடத்துல வந்து வயல் வெட்டு நடக்குது.